கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு அட்வைஸ் கேட்டோம், ஒரு கேம் விளாண்டோம். ஸோ எல்லோரும் வார்ம் அப் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஸ்கூலில் நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் கொடுக்கணும். ஸோ அந்த வார்ம் அப் வந்து சிஸ்டர் நல்லாவே பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ எல்லாருமே வந்து நல்லா அலாட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்குறதுக்கு. ஓகே, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மெசேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ஒரு இன்விடேஷன் வந்து பாஸ்டர் போஸ்ட் பண்ணார் வாட்ஸ்அப்பில். எத்தனை பேர் அதை ரீட் பண்ணீங்க? வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் போஸ்ட் பண்ணாரா? 2024 எக்ஸாம் மீட்டுக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணி ரீட் பண்ணிங்களா வீட்டில்? இல்லை அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதனால் வந்துட்டோம், அப்படி தானே? ஓகே, அதுங்களில் வந்து ஒரு வேர்ட்ஸ் பாஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, மகத்தான வெற்றி. வெற்றி அப்படிங்கிறது வேற, மகத்தான வெற்றிங்கிறது வேற. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, we have to get a huge success, not a success, huge success. இப்போ அதை பற்றி தான் வந்து பேச போகிறேன். எக்ஸாமில் வந்து 35 மார்க்ஸ் வாங்கினா பாஸா ஃபெயிலா? பாஸ். 40% பாஸ், சக்ஸஸ். பட் இஸ் இட் a huge success? Can you say I got a very good success in my exam? சொல்லிடுவீங்களா? பாஸ், அப்படி தானே சொல்லுவோம். சார் இப்போ அந்த ஹியூஜ் சக்ஸஸ் எப்படி வரணும் அப்படின்னா above 80, above 90%, அதுதான் வந்து ஹியூஜ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஹியூஜ் சக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் உண்டு, தடைகள். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நான் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் என்னுடைய டிப்ஸ் இருக்க போகுது. ஸோ 3 அப்டக்கல்ஸ் வந்து நமக்கு உண்டு, 3 விதமான தடைகள். ஒன்று வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் செகண்ட் ஒன் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபியர்னஸ். ஸோ இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பற்றி நான் ரொம்ப பேசலை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுன்றது கடவுள் வந்து இயற்கையாகவே சில பேருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருப்பார். கொஞ்ச நேரம் படித்தாலே போதும், எக்ஸாமில் வந்து 90% வாங்கிடுவாங்க, 100 மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை மிஞ்சிக்க ஆளே கிடையாது, நான் எப்படினாலும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே இருப்பாங்க. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு கூட நமக்கு ஒரு பெரிய அப்டக்கல்ஸாக மாறிடும். ஏன்னா கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுவார்? எதிர்த்து நின்றுவார். சரியா? அது நான் குழந்தைகளை மட்டும் ப்ளேம் பண்ண விரும்பலை. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுடைய பேரண்ட்டுமே அப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. கொஞ்சம் பிள்ளை படிச்சுட்டா போதும், உடனே மிஞ்ச ஆளே இல்லை. டீச்சர்ஸ்ட்டு வந்து அவ்வளோ பேசுவாங்க, என் பிள்ளை தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, என் பிள்ளைக்கு வேறு படிக்கிறதுக்கு வேறு ஸ்கூலே இல்லை, அந்த ரேஞ்சில் தான் என் பிள்ளையோட படிப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பேரண்ட்டே கொண்டு வந்துடுவாங்க பிள்ளைங்களுக்குள்ளே. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்டை சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே எஜுகேட்டட் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற பேரண்ட் 90% எஜுகேட்டட், அதனால் அவங்க அப்படியே ஒரு க்ரியேஷனை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் நமக்கு வரவே கூடாது. மனத்தாழ்மையை நம்ம கற்றுக்கணும். எதனாலுமே கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். உங்களுக்கு கொடுத்துருக்க ஞானத்துக்காக கர்த்தருக்கு நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் ஒரு சாட்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செகண்ட் ஒன் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு வரும்? மோஸ்ட்லி வந்து ஞானத்தில் குறைவுள்ளவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னால் படிக்க முடியாது, என்னால் மார்க் வாங்க முடியாது, என்னால் அவனை மாதிரி படிக்க முடியாது அப்படின்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே விடாது. ஸோ இந்த ஞான குறைவு அப்படிங்கிறது நாட் யுவர் மிஸ்டேக். கடவுள் வந்து நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையை வேறுபடுத்தின மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான ஞானத்தை கொடுத்துருப்பார். அப்படி தான் நம்மளெல்லாம் படிச்சிருக்கார். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் வந்து எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாருமே மனப்படமாக சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு வசனம் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இந்த வசனத்துக்கு அடுத்து ஒரு வசனம் இருக்குது. காட் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன் எத்தனை பேத்துக்கு தெரியுமா? Anybody, can you say?
எக்ஸாக்ட்லி. அதாவது நீ கேட்டுட்டா மட்டும் போதாது, ஆனால் சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்கணும். நான் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு ஞானம் இல்லை, நான் ஞானம் கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட இருந்து எதையுமே, அதுக்கு அடுத்த வசனம் அதான் சொல்லுது, நீ விசுவாசம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட இருந்து எதையுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, இந்த ஏசு என்ன பண்ணாரு, நான் படிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலை, மார்க்கே வரல, நானும் விழுந்து தான் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து கடவுளை தூஷிக்கக்கூடாது. கர்த்தர் மேலே வந்து பாரத்தை வச்சோன்னா உண்மையாக வச்சு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ இந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ விசுவாசம் வளரணும் அப்படின்னா ஆபிரகாமை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லா சண்டே கிளாஸ்லேயும் நீங்கள் கேட்டு வளர்ந்தது தான். 100 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அதை குறித்து, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் ஒரு நாள் என்ன படலை, சந்தேகப்படலை. அவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தாராம், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக மாறினாராம். அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுனா என்ன? அதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட இருந்து அவர் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். சரிங்களா? அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபெயிலாக இருந்திருப்பீங்க, 35 மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க, 40 மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி 60% வாங்குறீங்கன்னா அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நன்றி உங்களை 80% 90% வாங்க வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வின்னா ஒன்றும் கிடையாது, ஹியரிங் மெசேஜ். நல்ல மெசேஜ் கேட்கணும். இப்போ பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா அதை நல்லா கவனித்து கேளுங்க. சண்டே கிளாஸில் சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லா கவனித்து கேளுங்க. எவ்வளோ ஸ்டோரிஸ் படிக்கிறோம், எவ்வளோ ஸ்டோரிஸ் சண்டே கிளாஸில் நம்ம கேட்டிருப்போம். கர்த்தர் செங்கடலை 2 பிளந்தார், யோர்தான் குவியலா நின்றது, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், செவிடரை கேட்க வச்சார், குருடரை பார்க்க வச்சார். எவ்வளோ ஸ்டோரிஸ் கேட்குறோம், அப்படி தானே? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக விசுவாசிக்கணும். விசுவாசித்து கர்த்தர்கிட்ட அதை அறிக்கை பண்ணி, எனக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஸோ உங்களை நீங்களே வந்து எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் தென் ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். அவருடைய உண்மையான ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலில் படிக்கிறதுக்கே தகுதியே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி வெளியில் அனுப்பப்பட்ட ஒரு மாணவர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகேவா? ஒரு நாள் அவங்க டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லெட்டர் எழுதி தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு பையன் அப்படின்னு பேக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பையனுக்கு அது கூட தெரியல, எங்கள் டீச்சர் ஏதோ ஒரு லெட்டர் வச்சு விட்ருக்காங்கம்மான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் சொன்னோடனே அவங்க அம்மா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப அழுகிறாங்க. அந்த பையன் இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஸ்கூலில் நேரம் கிடையாது, நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. அந்த தாயோட கண்ணீர் ஜெபம், அந்த தாயோட மோட்டிவேஷன், அவர் தான் வந்து அறிவியலின் தந்தைன்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம், அப்படி தானே? அப்போது அந்த அளவுக்கு கர்த்தர் யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அதை நம்ம விசுவாசிக்கணும். சின்ன பிள்ளைகளாக நீங்கள் இப்போவே அந்த விசுவாசத்தை வளர்த்து கர்த்தர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது ஃபியர். இந்த ஃபியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாட்ரேட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது வந்து ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பயம் வரும், நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில், நமக்கு நிறைய மார்க்ஸ் வருமா அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து வசனம் தான். அந்த பயத்தை நான் ஓவர் கம் பண்ணணுன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து வசனம் மட்டும்தான் நம்மளை வந்து பயத்துலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உங்களுக்கு எந்த பயம் வந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ணால் மட்டும்தான் வெளியில் வர முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 3 அப்டக்கல்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதே போஸ்டரில் பாஸ்டர் ஒரு வேர்ட் போட்டிருந்தாரு, உயரிய வாழ்வு வாழ்வதற்கு. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆலோசனை என்ன? ஸோ அந்த உயரிய ஒரு போஸ்ட்டை நம்ம வரணும் அப்படின்னா உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், நிற்க வைப்பார். அப்போ நான் வந்து ஒரு உலக பிரகாரமாக ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்னுடைய வேலையில்
ஒவ்வொரு வேலையிலையும் நான் உண்மையாக இருக்கணும். இப்போ எவ்வளவோ ரிவிஷன்ஸ் போயிருக்கோம், எத்தனையோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோத்துல நீங்கள் உண்மையாக படித்து எழுதுனீங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதனால தான் வசனம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை என்ன பண்ணுவார்? அதிகாரியாக வைப்பார். சரிங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயத்தில் முதல்ல உண்மையாக இருங்க. டயம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2 hours படிக்கிறோம், அந்த 2 hours உண்மையாக படிங்க. உன் எஃபர்ட்டை நீ போடு, பலனை கர்த்தர் கொடுப்பார். எஃபர்ட்டே போடாமல் கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? ப்ளேம் பண்ணக்கூடாது. சரிங்களா? நமக்கு இந்த 2024 நம்ம ரெகோபோத்து சபையோட வாக்கு தத்தம் எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க? ரெகோபோத்து சபையோட வாக்கு தத்தம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்க நம்மலாம் மனப்பாடம் பண்ணி தான் வச்சுருக்குறோம். யாராவது படித்து வச்சுருக்கீங்களா? வெரி குட். பாஸ்டர் பொண்ணு மட்டும்தான் மனப்பாடம் பண்ணியிருக்கு. ஓகே, என்ன வசனம்? 2 நாளாகமம் 15:7. நீங்களும் மனதிடன் கொள்ளுங்கள். நீங்களும் மனதிடன் கொள்ளுங்கள்.